ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு எப்போ போல வந்து யூரோப் கண்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம். அதில் வந்துட்டு குரோஷியான்னு சொல்லிட்டு சில இந்த வீடியோவில் வந்துட்டு குரோஷியாவில் நீங்கள் எப்படி நீங்கள் ஜாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லு டீட்டெயிலாக பார்க்கல. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன ஜென்யூன் வெப்சைட்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதில் போய் அப்ளை பண்ணவங்களுக்கு ஸோ விசா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் கிடைக்கும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஜாப் கிடைச்சா உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றி கூட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன ரொம்ப டிமாண்ட்ஸாக இருக்குது இந்த குரோஷியா கண்ட்ரி வந்து, அது கூட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு விசா ப்ரோசஸ் டைம் எவ்வளோ, ஃபீஸ் எவ்வளோ, இது பற்றி ஸோ ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசியாக இருப்பாங்க, பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த குரோஷியா பற்றி ஒரு அவுட்லைன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட கேபிட்டல் வந்து என்னென்னா ஜெக்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த பாப்புலேஷன் வந்துட்டு 39 lakhs இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 40 lakhs இருக்காங்க. ஸோ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான், சரிங்களா? லாங்குவேஜ் என்ன பேசுவாங்கன்னா குரோஷியன் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ ஆனாலும் வந்துட்டு 60% மக்கள் வந்துட்டு ஸோ இங்கிலீஷ் பேசுவாங்க. நாங்கள் இந்தியன்ஸ் அங்கே போயிட்டு ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இருக்காது லாங்குவேஜ் ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ என்னெல்லாம் கண்ட்ரி வந்து பார்டர் ஷேர் பண்ணியிருக்கணும் இந்த குரோஷியாஸ் வந்துட்டு ஹங்கரி, அதுக்கப்புறம் வந்து செர்பியா, நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவேனியா, இந்த 3-4 கண்ட்ரி வந்துட்டு இந்த பார்டரில் ஷேர் பண்ணியிருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இது என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னா யூரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யூரோ யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் 11.9 ஆல்மோஸ்ட் 12 rupees மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ நீங்கள் என்னன்னா இந்த கண்ட்ரி வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் இல்லை 1 year நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மற்ற கண்ட்ரி யூரோப் கண்ட்ரி ஷாங்கன் கண்ட்ரிஸ் இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்ல. எங்களுக்கு விசாவோட இங்கே சக்ஸஸ் ரேட் வந்து நல்லா இருக்குது, 80 to 90% இருக்குது. அதனால வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு அப்ளை பண்ணி நீங்கள் மற்ற கண்ட்ரிக்கு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே அவரே ரெண்ட் எவ்வளோனா 600 euros ஸ்டார்ட் ஆகும். இது டிபெண்ட்ஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுப்பீங்களா இல்லை அவுட் சைடு, அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இங்கே கூட டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் வந்துட்டு 15 to 23.6% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதுவும் வந்துட்டு டிபெண்ட்ஸ் நீங்கள் சேலரி, நீங்கள் எவ்வளோ சேலரி நீங்கள் வாங்குறீங்க அதுக்கு மேலே டிபெண்ட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு ஸோ என்னெல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாப்ஸ் இருக்குது இந்த கண்ட்ரினா, உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சராக நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்தியாவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா வந்துட்டு 60% மக்கள் இங்கிலீஷ் பேசுவாங்க. அதனால இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்துட்டு ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அடுத்து வந்து அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவாங்கல்ல இந்த ஹோட்டல்லாம் சொன்னால், அது கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த HR அசிஸ்டண்ட்டு கூட ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு ஸோ இந்த அன்ஸ்கில் லேபர்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே லோக்கலாக வந்துட்டு அவங்க யாரும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸோ வெளிநாடுலேருந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க தான். அதனால தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்கள் ஒரு 2 to 3 years நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் வெளிநாடுக்கு போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு அந்த IELTS எல்லாம் தேவையில்லை, சரிங்களா? நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்துட்டு இந்த ஷெஃப் ஆகட்டும், இல்லை கேஷியர் ஆகட்டும், வெயிட்டர் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், அவங்களுக்குலாம் நிறைய ஓப்பனிங்ஸ் ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நர்சஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கிற ஜாப்னா நர்சஸ், நெக்ஸ்ட் இந்த டாக்டர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி லேப் டெக்னீஷியன், உங்களுக்கெல்லாம் ஸோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேரோஸ் ஒர்க்கர்ஸ் கூட ஸோ லோடிங் அன்லோடிங் அதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸோ ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ என்னெல்லாம் ஜாப் வெப்சைட் உங்களுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஜென்யூன் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும்னா ஸோ எல்லா ஜாப் வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு நான் கீழே உங்களுக்கு தரேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண முன்னாடி வந்துட்டு யூரோ ஃபார்மெட்டில் CV, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு இந்தியன் ஃபார்மெட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அதோட லிங்க் கூட நான் உங்களுக்கு கீழே தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஸோ என்ன பண்ணணும்னா மெயின் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, விசா தராங்களா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ரேண்டமாக அப்ளை பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இன்டர்வியூ கால் வந்துருச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் ஏதாச்சும் கிடைச்சுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 month வேலிட் இருக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கொடுப்பாங்க, லெட்டர்ஸோ, அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஏதாச்சும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தராங்களா, ஸோ எம்ப்ளாயர் வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் கட்டிருப்பீங்களா, ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு 80 euros தான். ஸோ அந்த ஃபீஸ் கட்டிருப்பேன், அந்த ரிசிப்ட் இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான், அங்கேயே நீங்கள் டைரெக்டாக இங்கே ஸோ கார்டு வச்சுட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் PCC வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, VFS சென்டரில் வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இங்கே போயிட்டு உங்கள் டாக்குமெண்டேஷனில் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸோ விசா ப்ராசஸ் டைம் அஃபிஷியலாக வந்துட்டு ஒரு 2 to 3 months கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 6 month வரைக்கும் டைம் எடுக்கும். ஏன்னா வந்துட்டு ஆஃப்டர் கோவிட் வந்துட்டு இந்த பழைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய பெண்டிங் இருக்கிறனால வந்துட்டு ஸோ புது அப்ளிகேஷன்லாம் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்கு. அதனால தான் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஒரு 6 month வரைக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் அங்கே ரீச் ஆச்சுன்னா நீங்கள்
ஆஃப்டர் நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் பிஆர் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல சேலரி இல்லாட்டி இந்த கண்ட்ரி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தால் ஸோ மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் நீங்கள் மூவ் ஆகலாம் நீங்கள் ஃபேமிலி கூட. அந்தளவுக்கு நீங்கள் 26 கண்ட்ரி இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரி பிடிச்ச அந்த கண்ட்ரி நீங்கள் போகலான்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்கள் யூரோப் கண்ட்ரி என்ட்ரி கிடைச்சாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.